அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் புதுசாக வந்து பார்த்தாக்கா ஒரு கோச்சிங் கிளாஸ், ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தாக்கா நான் லோட்டஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா எதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி உளவியலுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தாக்கா வீக்லி பிளான். ஸோ வீக் பை வீக் தான் இருக்கும் வந்து பண்ணாக்கா பிளானு. சரிங்களா? அப்போ நமக்கு டோட்டலாக இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இது மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் டோட்டலாக வந்து பண்ணாக்கா 7 மந்த் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை வீக் வரும்னா 30 வீக் இருக்குது. சரிங்களா? டோட்டலாக எத்தனை வீக் வரும்னா 30 வீக்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தாக்கா வீக் பை வீக் பிளான்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தாக்கா இந்த வீக்குக்கான பிளானை அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா எவ்ரிடே எப்போ கிளாஸ் வந்து பார்த்தாக்கா வரும் அப்படின்னா எவ்ரிடே வந்து பார்த்தாக்கா மண்டே மார்னிங், எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு பிஃபோர் 6 o'clock. சரிங்களா? 6 AM உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தாக்கா வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வீடியோ பார்த்துக்க வேண்டியது தான். சரிங்களா? உங்களுக்கு இது வந்து பார்த்தாக்கா நீங்கள் எனக்கு வந்து பார்த்தாக்கா டெஸ்ட் பேட்ச் வேணாம் சார், நான் வந்து பார்த்தாக்கா வீடியோ மட்டும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபார் வீக்குக்கு சரிங்களா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்கா 150 rupees. ஃபார் வீக்குக்கு வந்து பார்த்தாக்கா 150 rupees. ஸோ ஃபஸ்ட் டே வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா வீடியோ வந்து பார்த்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நான் யூடியூப் சேனலில் மண்டே கொடுக்கும்போது என்னுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா வாட்ஸ்அப் குரூப் உடைய அந்த லிங்க்கு, டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு இது எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தாக்கா ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ 150 rupees பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய பர்சனல் நம்பர் அதுவும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறோம் இல்லையா அதோடைய மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா மண்டே ஒரு கிளாஸ், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 6 டேஸ்க்கு 6 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? 6 டேஸுக்கு 6 கிளாஸ் இருக்கும். இப்போ 6 நாள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே 6 நாள் 6 கிளாஸ் முடிச்சிடுறோம். சண்டே வந்து பண்ணாக்கா மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தரோவாக ரிவைஸ் பண்ணுறீங்க கொடுத்த மெட்டீரியலு. அதுக்கடுத்தது சண்டே ஈவினிங் சரிங்களா எவ்ரிடே 8 o'clock 8 PM வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட் அனுப்பிச்சிடுவேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டு பே பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்மில் அனுப்பிச்சிடுவேன். அந்த கூகுள் ஃபார்ம்லேயே நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கான ஸ்கோரும் உடனே கிடைச்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளானு. ஸோ நம்ம இந்த வீக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி லோட்டஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆன்லைன் ஃபஸ்ட் வீக் பிளான் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். ஸோ டேட்டு, டாப்பிக்கு, டே என்ன டேன்னு கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டேட் பாருங்கள் 31 3 2025 கம்மிங் மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தெல்லாம் நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு கொஷின் எங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கே இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா எஸ்கே மங்கள் அப்படின்னு ஒரு புக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா சந்தானம் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ இந்த 2 புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எஸ்கே மங்கலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தான். சந்தானம் புக் வந்து பார்த்தாக்கா தமிழ் மீடியம் புக் இருக்குது. எஸ்கே மங்கல்லே வந்து பார்த்தாக்கா 2 வெர்ஷன் இருக்குது. ஷார்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும், லாங் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ 2 புக்குமே எங்கிட்ட அவைலபிள். சந்தானம் புக்கும் அவைலபிள். சரிங்களா? சந்தானம் புக்கிலேருந்து மெட்டீரியல் எடுக்கும்போது மட்டும் அது மட்டும் தமிழில் இருக்கும். எஸ்கே மங்கல் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா எஸ்கே மங்கலில் என்ன கொடுத்துருக்காங்க, சந்தானம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தாக்கா பிஎட் படிக்கும்போது நாகராஜநாதர் புக் இருக்கும். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க இது 3த்தையும் வந்து பார்த்தாக்கா கம்பேர் பண்ணி தான் கொடுப்பேன். சரிங்களா? மேக்ஸிமம் எஸ்கே மங்கல்லேருந்து இருக்கும். அதில் எதெல்லாம் வந்து பார்த்தாக்கா விடுபட்டிருக்கும் இந்த சந்தானத்தில், நாகராஜநாதரில் அதை வந்து பார்த்தாக்கா அதை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
அமௌண்ட் பே பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து பண்ணாக்கா தேவையில்லை. ஸோ நான் வெறும் வந்து பண்ணாக்கா நான் கிளாஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், வீடியோ மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வீடியோ மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ 31st அன்னைக்கு நம்ம அட்டென்ஷன், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து பண்ணாக்கா இன்அட்டென்ஷன் அண்டு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இது 2 பார்க்க போகிறோம். 2 ஏப்ரல் 2 அன்னைக்கு வந்து பண்ணாக்கா நேச்சர் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதை பார்க்க போகிறோம். அடுத்தது 3 ஏப்ரல் 3 அன்னைக்கு வந்து பண்ணாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ இது தான் பார்க்க போகிறோம். 4 அன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ இது பார்க்க போகிறோம். 5th அன்னைக்கு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் லேர்னிங். ஸோ இது தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பண்ணாக்கா 6 டேஸுக்கு 6 டேஸ்க்கான பிளான் இருக்குது. 7th டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6/4/2025 அந்த சண்டே இருக்குது இல்லையா, அந்த சண்டே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வீக்குக்கான டெஸ்ட் இருக்குது. எத்தனை மணிக்கு? நைட்டு வந்து பண்ணாக்கா 9 o'clock நான் போட்டிருக்கேன் டைம். ஸோ இந்த 9 o'clock வந்து பண்ணாக்கா மிஸ் ஆகாது. ஸோ மினிமம் எத்தனை கொஷின்ஸ் சார் இருக்கும் அப்படின்னா, மினிமம் வந்து பண்ணாக்கா நமக்கு ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? மினிமம் 50 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 50 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்கா 150 rupees சரிங்களா என்னுடைய ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணாக்கா யூடியூப் சேனலில் தான் இருக்கும். எந்த விதமான இந்த கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்றதுனால யூடியூப் சேனலில் போடுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் யாருக்கு வேணுமோ, அந்த மெட்டீரியல்ஸ் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் வந்து பண்ணாக்கா 150 rupees கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், இது வந்து பண்ணாக்கா டோட்டலாக வந்து பண்ணாக்கா 30 weeks பிளான் அப்படின்னு சொல்லிட்டேன். 30 weeks. ஏன்னா நமக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம் வந்து பண்ணாக்கா நவம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ நவம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நவம்பர் 1st வீக் இருக்கலாம், 2nd வீக் இருக்கலாம், 3rd வீக் இருக்கலாம், 4th வீக் இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட போகலாம். சரிங்களா? இப்போது நான் வந்து பண்ணாக்கா for வீக் வந்து பண்ணாக்கா 150 rupees சொன்னேன்னா, அப்போ 30 weeksக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னாக்கா 4500 rupees ஆகும். 4500 rupees ஆகும். உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் பாருங்கள், 2nd வீக் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எனக்கு கிளாஸ் நல்லா பிடிச்சிருக்கு, கிளாஸ் வந்து பண்ணாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா மொத்தமாக அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய நம்பரை ஆட் பண்ணிவிடுவேன். அதில் கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வரும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக அக்சஸ் கோடு கொடுத்துடுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ நான் அக்சஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரி, அந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 30 டெஸ்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம 20 வீக்ஸுக்குள்ளவே என்டையர் சிலபஸ் முடிக்கிறதுக்கு பார்ப்போம், 20 வீக்ஸுக்குள்ளே. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பண்ணாக்கா இந்த சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சைக்காலஜி மட்டும் கிடையாது. நமக்கு டோட்டலாக வந்து பண்ணாக்கா சைக்காலஜி சிலபஸ் நான் இங்கே வந்து பண்ணாக்கா போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜி பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் தான். ஸோ இதில் யூனிட் 1 வந்து பண்ணாக்கா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எல்லாம் வரும். ஸோ இதுவும் நமக்கு டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். ஸோ அடுத்து யூனிட் 2ல் வந்து பண்ணாக்கா நேஷனல் இன்டகிரேஷன், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ அடுத்து 3rd யூனிட்டில் வந்து பண்ணாக்கா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியன்ஸ், லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு வந்துடும். 4th யூனிட்டில் த லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சுச்சுவேஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ இதிலேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் வீக் கொடுத்துருக்கேன். 3rd லைனில் இருக்குது பாருங்கள், அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இது கொடுத்துருப்பேன். அடுத்தது வந்து பண்ணாக்கா 5th யூனிட்லேருந்து 2nd லைனில் இருக்கு பாருங்கள், நேச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் கொடுத்துருப்பேன். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் லேர்னிங் கொடுத்துருப்பேன். அடுத்தது 3rd லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ அடுத்தது வந்து 4th லைனில் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், ட்ரையல் அண்ட் எரர். ஸோ இது கொடுத்துருப்பேன். 6th யூனிட்டில் மோட்டிவேஷன், மாஸ்லோ ஹைரார்கிக்கல் ஆஃப் நீட்ஸ், இதெல்லாம் வரும். 7th யூனிட்டில் மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன், ஸோ இதுவும் வரும். இது எந்தெந்த இவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா சொல்லியிருக்காங்க, தாகூர், சாந்தினிகேத்தன், காந்திஜி, பேசிக் எஜுகேஷன், அதுக்கடுத்தது அரபிந்தோ, ஆசிரம் ஸ்கூலு, ஸோ இதை பற்றி எல்லாம் கூட கவர் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து 8th யூனிட்டில் வந்து பண்ணாக்கா மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், டிடிஎட், டயட்டு, பிஆர்சி, சிஆர்சி, ஸோ இது எல்லாமே கவர் ஆகிடும், டிஸ்கூலிங் எல்லாமே. ஸோ அப்போ உங்களுக்கு 8 யூனிட்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட் பேட்ச். சரிங்களா?
அந்த 8 யூனிட் மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் இந்த 10 மார்க் டோட்டலாக நமக்கு 40 மார்க் இருக்குது இல்லையா மேஜர் வந்து 110 மார்க்கு அது நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ நான் இங்கே வந்து பண்ணாக்க 40 மார்க்குக்கு மட்டும்தான் நான் வந்து பண்ணாக்க டெஸ்ட் பிளான் வந்து பண்ணாக்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பண்ணாக்க இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பர்சனாலிட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு அப்ரிவேஷன் எவ்ரிடே சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஸோ இதில் ஒரு 8 யூனிட் இருக்குது ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க அதில் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ ஒரு வீக் வந்து பண்ணால் 2 வீக்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி போகுது அப்படின்னாக்கா அடுத்த ஒரு வாரம் வந்து பண்ணாக்கா இந்த ஜென்ரல் நாலேஜிலேருந்து போகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்கா பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அடுத்த சண்டேவோ இல்லை சாட்டர்டேவோ வந்து பண்ணாக்கா நெக்ஸ்ட் வீக்கான பிளான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா இப்போதைக்கு 150 ருபீஸ் மட்டும் இப்போதைக்குன்னா இன்றைக்கி இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மெட்டீரியல் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நீங்கள் பிலீவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 150 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்சில் ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் வீக் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அடுத்து நீங்கள் வீக்லி பேசிஸில் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீக்லி பேசிஸ்க்கு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஸோ இது வந்து பண்ணாக்கா மொத்தமாக பே பண்ணிங்க அப்படின்னாக்கா 4500 இப்போ 2 வீக்ஸ் போயிடுச்சுன்னா அந்த 300 நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ 4500 நீங்கள் பே பண்ணிங்கனாக்கா என்டையர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு எக்ஸாம் வர வரைக்கும் வரும் ஸோ இதே வீக்லி பேசிஸ் அப்படின்னாக்கா வீக்லி வந்து பண்ணாக்கா நீங்கள் 150 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ எக்ஸாம் நவம்பர் இல்லாமல் டிசம்பரில் வருது அப்படின்னாலே அப்போ வந்து பண்ணால் இது கவர் ஆகிடும் ஆனால் இங்கே வந்து பண்ணாக்கா நீங்கள் அதுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோடைய பிளானு ஸோ பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது இந்த புக்கிலேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதையும் சொன்னீங்கன்னா அதுவும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஸோ சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தாக்கா மண்டே கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ